தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் தான் 2 நாளா சமூக வலைதளங்களா வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி உருவாகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1 வருஷத்துல இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு பார்வை இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 50% ஓகே, 50% விமர்சனம் இருக்கு. அது என்னன்றத பத்தி ஒரு முழு செய்தி தொகுப்பிலே தற்போது இந்த காணொலியில நாம் பார்ப்போம். அதாவது மக்களே, தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி துவங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஓராண்டு நிறைவு அதை முன்னிட்டு ஒரு பொதுக்குழுவானது கூட்டப்பட்டது சென்னையில். அந்த பொதுக்குழுவில் தலைவர் விஜய் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் மிகப்பெரிய ஒரு வைரலா போயிட்டு இருக்குது. இப்ப இதுல அவர் பேச்சில் பல்வேறு விமர்சனங்களே வைக்கிறாங்க. ஒரு சிலர் ஆதரிச்சும் பேசுறாங்க. அதுல குறிப்பா பேசக்கூடிய ஒரு பேச்சு என்னன்னா, இவர் சனாதன எதிர்ப்பை மழுங்கடிக்கிற மாதிரி இவர்களுடைய பேச்சுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா என்னன்னு நம்ம இப்ப பார்த்துருவோம். இன்னொன்னு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஓராண்டில் அவங்க கடந்து வந்த பாதையில் நமக்கு சில விமர்சனங்களும் இருக்கு, பாராட்டுகளும் இருக்கு. அதாவது 50% ஓகே, 50% விமர்சனமும் இருக்கு. முதல்ல 50% அந்த ஓகேன்னு நம்ம சொல்றோம்ல, செயல்பாடுகள் ஓரளவுக்கு பரவாயில்லன்றல, அது என்னன்றதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அப்புறம் விமர்சனங்களை 2ஆவதா பார்ப்போம். இந்த 50% ஓகே அப்படின்னு எதுக்கு சொல்றோம்னா, ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கவரு, அதான் வயசாகல. ரஜினிகாந்துக்கு மேல பல்வேறு விமர்சனம் இருந்துச்சு. ஏன்னா அவர் வயசாயிருச்சு, இன்னைக்கு அவரால் சினிமால தொடர முடியாதுன்ற ஒரு நிலைமை, அதனால அரசியலுக்கு வராருன்னு ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனா விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு பார்வை கிடையாது. இன்னும் நடிக்கலாம், இன்னும் ஒரு 50 படம் கூட நடிக்கலாம், வயசு இருக்கு. அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்ததை நம்ம ஃபர்ஸ்ட் பாராட்டுறோம். ஆரம்பத்துல இருந்து நம்ம இந்த விஷயத்த நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். இது ஒரு விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். அடுத்தபடியாக, கட்சியினை துவங்கி அந்த கட்சிக்கு கொள்கை தலைவர்களாக அம்பேத்கர், பெரியார், காமராஜர், அஞ்சலை அம்மாள் இவர்களை கொள்கை தலைவர்களா வச்சதையும் நம்ம பாராட்டுறோம். இதில் அடுத்ததாக, அரசியல் எதிரிகளையும் கொள்கை எதிரிகளையும் தீர்மானித்ததை ரொம்ப நம்ம பாராட்டுறோம். ஏன்னா ரெண்டுமே இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி. மத்தியில பாஜக இருக்காங்க, மாநிலத்துல திமுக இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தை எதிர்த்து தான் நான் அரசியல் செய்ய போறேன். அதாவது எவ்வளவோ நெருக்கடிகள் வரும். இனி வரும் காலங்களில் விஜய் அவர்களுக்கு எவ்வளவோ நெருக்கடி, அந்த நெருக்கடிகளையும் தாண்டி இவங்களை நான் எதிர்த்து தான் நான் அரசியல் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை உண்மையிலேயே நம்ம பாராட்டி தான் ஆகணும். அடுத்தபடியா, அவரு மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக, அதாவது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமா, அவர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக ஒரு மீட்டிங் போட்டு அவர்களுக்கு பரிசு கொடுத்தது, இதை நம்ம பாராட்டுறோம். ஏன்னா கல்விக்கு இங்க முக்கியத்துவம் இருக்கணும் எப்போதுமே. ஏன்னா கல்விதான் இங்க இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. எனவே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விஷயத்த பண்ணதை நம்ம பாராட்டுறோம். அடுத்தபடியாக, ஒரு மாநாடு, மிகப்பெரிய ஒரு மாநாடு, கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேரை திரட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு. அந்த மாநாடு 6 மாத காலமாக பேசு பொருளா தான் இருந்துச்சு. அதாவது மாநாடுன்னு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த மாநாட்டுக்குரிய எதிர்பார்ப்புகள் பேசு பொருளா மாறிக்கிட்டே தான் இருந்துச்சு. இதுவும் ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான். அடுத்தபடியாக, மிகவும் எனக்கு பிடித்த ஒரு விஷயம் பரந்தூர் மக்களை சந்திச்ச அந்த சந்திப்பு. அந்த சந்திப்பு மிகப்பெரிய ஒரு கவனம் பெற்றது. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் போய் பார்த்தாங்க. ஆனா மிகப்பெரிய ஒரு பேசு பொருளமானது விஜய் அவர்கள் போய் சந்திச்சதுக்கு அப்புறம் தான். இது தமிழக வெற்றி கழகம் கடந்த ஓராண்டுகளில் செய்த பாராட்டிற்குரிய ஒரு விஷயம். இதுல விமர்சனங்கள் இருக்கு. ஏன்னா இதில் விஜய் அவர்கள் தவறவிட்ட சில பகுதிகள் இருக்கு. அதை பத்தி இப்ப நம்ம பார்த்துருவோம். அதை ஒன்னொன்னா நான் சொல்றேன், கேளுங்க. இதில் விஜய் அவர்கள் மீது வைக்கப்படும் முதல் விமர்சனம், எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா, செய்தியாளர்கள் சந்திப்பை அவர் நடத்தாதது. ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டுல ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருப்பது ஊடகங்கள். அந்த ஊடகங்களை கட்சி தொடங்கி 1 வருஷம் ஆகி இன்னும் சந்திக்காம இருப்பது மிகவும் தவறான ஒரு செயல். ஏன்னா ஊடகங்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஊடகங்களினுடைய செயல்பாடுகள் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. ஆனா அதற்காக ஊடகமே இல்லைன்னு சொல்றது ஆபத்து தானே. ஊடக சந்திப்பே அதனால நான் பண்ண மாட்டேன், ஊடகங்களே நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்றதும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து தானே. எனவே முதல் விமர்சனம் என்பது இந்த ஊடகத்தை அவர் சந்திக்காம இருப்பது. அது மிகப்பெரிய ஒரு தவறு தான். அடுத்தபடியாக, இன்னும் அந்த திரைக்கவர்ச்சியிலிருந்து அவர் மீண்டு வரல. இன்னும் அந்த சினிமா ஷூட்டிங்ல இருக்கிறதுக்காக வெளியில வர மாட்டாரு.
அதுவும் மிகப்பெரிய ஒரு விமர்சனமாவே இருக்கு. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்னதான் திரைத்துறையில வந்து ஒரு பிரபலம் பெற்ற நபராக இருந்தாலும் அவர் மக்களோடு நின்றார் பல இடங்கள்ல. அந்த திரைக்கவர்ச்சியில இருந்து வெளியே வரணுன்றதுக்காக பல்வேறு இடங்கள்ல களத்துக்கு வந்தாரு. மக்களோட மக்களா நின்னாரு. அந்த திரைக்கவர்ச்சியில இருந்து வெளியில வரணும். மக்களோட மக்களா நின்னாதான் அது வரும். நம்ம வந்து இன்னும் படப்பிடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா மக்கள், சாமானிய மக்கள் வந்து என்னைக்கு வந்து பாக்குறது? இன்னமும் வந்து விஜய் அவர்களை சாமானிய மக்கள் வந்து தொலைக்காட்சியிலையும் செய்தி பேப்பர்லையும் தானே பார்த்துட்டு இருக்காங்க. நேர்ல பார்த்தா தானே ஒரு தலைவரை வந்து சரியா இருக்கும். எனவே மக்களை வந்து நேருக்கு நேராக சந்திக்கணும். இன்னும் நிறைய சந்திக்கணும். பரந்தூர் மக்கள் சந்திச்சது பாராட்டுக்குரிய விஷயம். அதனை போன்று பல்வேறு இடங்களுக்கு அவர் போகணும். பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணும். இது மாதிரி விஷயங்களை பண்ணாதான் அந்த திரை புகழ், அந்த திரை கவர்ச்சிங்கிறது கொஞ்சம் மக்களுக்கு பழகும். அது பழகுனாதானே ஒரு தலைவருக்குரிய பண்பா இருக்கும். எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க. மக்களோட நின்னதானே அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் கிடைச்சிச்சு. இது இரண்டாவது விமர்சனம். அடுத்தபடியாக, இதுவரை இந்த ஓராண்டில் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு போராட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ நடத்தவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து ஆளும் கட்சியை எதிர்த்து போராடிய போராட்டங்களை வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். கிட்டத்தட்ட 2026 வரப்போகுது. அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது. அப்படி இருக்கும் நேரத்தில் வந்து அதிமுகவினுடைய செயல்பாடுகள் சரியில்லை, அதை மாற்றாக வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது எத்தனை போராட்டங்களை நீங்க பண்ணிருக்கலாம். எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பாலியல் சம்பவம், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. வேங்கவேல் சம்பவம், இதை குறித்து வந்து ஒரு எவ்வளவோ போராட்டங்கள் பண்ணியிருக்கலாம், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கலாம். போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமா தானே மக்களுக்கு போய் செய்தி சேரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து கட்சி துவங்கி இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தமிழக வெற்றி கழகம் ஓராண்டில் வந்து இதுவரை ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் கூட நடத்தவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு விமர்சனம். பண்ணணும்ல ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் அல்வா சாப்பிட்ற மாதிரி. அதை எடுத்து எவ்வளவு பெரிய இஷ்யூவா மாத்திருக்கலாம். ஆளுங்கட்சியினுடைய போதாமை தானே அதுவும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இதெல்லாம் மக்களுக்கு கவனத்துக்கு போகணும்னா போராட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணாதானே மக்கள் கவனத்துக்கு போகும். இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணாதது மிகப்பெரிய ஒரு விமர்சனமா இருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு. அடுத்தபடியாக, எத்தனையோ சாதிய வன்கொடுமைகள் நடந்திருக்கு. அது குறித்து விஜய் அவர்களுடைய பார்வை என்ன, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு எந்த இடத்துலயுமே இன்னும் வெளியில வரல. அதாவது தொடர்ச்சியாக ஒரு வாரத்தில் வந்து எத்தனையோ சம்பவங்கள் நடந்துச்சு. இந்த தூத்துக்குடி மாணவன் வந்து இந்த எறும்பு கடித்து இறந்துட்டான், கழிவறையில வந்து ரத்தத்தோட மீட்டு அந்த பையன் இறந்துட்டான். அந்த விஷயமா இருக்கட்டும், புல்லட்ல போனதுக்காண்டி ஒரு பையனோட கையை வெட்டினாங்க. கள்ளச்சாராய விற்பனையை தட்டி கேட்டதுக்காக 2 பேர்த்த வெட்டி கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்துச்சு தொடர்ச்சியாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது அரசியல் என்னன்னா அப்டேட்ல இருக்கணும், கரண்ட்ல இருக்கணும். அதானே ஒரு அரசியல்வாதினா என்ன பண்ணணும்? உடனே அறிக்கை விடணும், உடனே ஒரு ட்விட்டாவது போடணும்ல. இது போன்ற விஷயங்களை வந்து மக்கள் கவனத்துக்கு கொண்டு போகணும்ல. ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை வந்து, அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பிழைகளை வந்து சுட்டி காட்ட வேண்டியது என்பது ஒரு மாற்று சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்கு. அதையும் வந்து அவங்க கொஞ்சம் சரி பண்ணிட்டா இனி வருங்காலங்கள்ல வந்து அதை சரி பண்ணிக்கணும். ஏன்னா ஆளுங்கட்சியை வந்து எதிர்த்து நிக்கணும்ல. திமுகவையும் பாஜகவையும் கொள்கை எதிரியாகவும் சித்தாந்த எதிரியாகவும் முடிவு பண்ணியாச்சு. அப்ப அவங்கள வந்து சுட்டி காட்டணும்ல, அது பண்ணல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் வியூகம். அதாவது பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்து இப்ப நடந்த கூட்டத்துல, கடைசியா நடந்த கூட்டத்துல வந்து அழைச்சிருக்கீங்க. அதாவது இந்த தேர்தல் வியூகம் என்பது ஒரு மாயை, அது எல்லாரும் ஏத்துக்கலாம். ஏன்னா மக்களுடைய மனநிலை வந்து எப்ப வேணா மாறுங்க. தேர்தலுக்கு முந்தைய நாள் முதற்கொண்டு மாறும் மக்களுடைய மனநிலை. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் வியூகம் என்ற ஒரு மாயைக்குள் சிக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஏன்னா இன்னைக்கு இந்த தேர்தல் வியூகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளா இருக்கிற வந்து பிரசாந்த் கிஷோர், அவரை கூப்பிட்டுருக்கீங்க. அவர் வந்து பீகார்ல ஒரு கட்சி தொடங்கி தேர்தலில் போட்டிட்டார். அவர் என்ன நிலைமைக்கு இருக்காரு? ஜன் சுராஜ் அப்படின்னு ஒரு கட்சி தொடங்கினாரு. இன்னைக்கு அந்த கட்சியை அவர் ஜெயிக்க வச்சிட்டாரா? அதுதான். அதாவது மக்களுடைய மனநிலையை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த தேர்தல் வியூகம் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து தேவையில்லாதது. எனவே தமிழக வெற்றி கழகம் வந்து நல்ல வளர்ச்சியில் இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவருடைய செயல்பாடுகள்ல ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப மாற்று சக்தின்னு சொல்ற தமிழக வெற்றி கழகம் வந்து எதிர்கட்சி போல செயல்பட வேண்டாமா? அதை தான் சொல்றோம். மற்றபடி தமிழக வெற்றி கழகத்தின் மேல் நமக்கு தனிப்பட்ட வெறுப்பு ஒன்றும் கிடையாது. அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த நிறை குறைகளை வந்து கண்டறிந்து
அதை சரி செஞ்சுக்கிட்டா அரசியல்ல வந்து நீடிச்சு நிலைக்க முடியும். எனவே இதை வந்து சுட்டி காட்ட வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கு. அதன் மூலியமா தான் நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். மற்றபடி தமிழக வெற்றி கழகத்தின் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி என்பது நமக்கு கிடையாது. தமிழகத்திற்கு ஒரு மாற்று சக்தி தேவைதான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் தேவையில்ல. அந்த மாற்று சக்தி ஒரு தரமான சக்தியா இருக்கணும். அவ்வளவுதான். பாஜக மாதிரி, நாம் தமிழர் மாதிரி சும்மா ஏதோ போற போக்குல நாங்களும் மாற்றுன்னு சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்துற வேலை பண்ணிட்டு இருக்காம, உண்மையாக ஒரு மாற்று சக்தியை மக்கள் விரும்புறோம், இளைஞர்கள் விரும்புறாங்க. எனவே நீங்கள் வந்து சரியான ஒரு மாற்று சக்தியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.